இந்த பூஜை அறையை எங்கே வைக்கலாம் அப்படின்னா, முதல்ல பூஜை அறை அப்படிங்கிறது முன்னையெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். தென்மேற்கு மூலையில் தான் அந்த பூஜை அறையை வைப்பாங்க. ஏன் தென்மேற்கு மூலையில் பூஜை அறை வைக்கிறாங்க அப்படின்னா, தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது ஒரு ராகுவுடைய மூலை. அப்போ அந்த ராகுவுடைய மூலை அப்படிங்கிறது அதீத காமத்தை கொடுக்கக்கூடிய மூலையும் அதே மூலை தான். அதே மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூளையும் அதே மூளை தான். அதனால தான் இந்த ராகு தசை ராகு புத்தி வர்றப்ப எல்லாமே ஒரு பெரிய லெவலில் போகிற மாதிரி போய் கடைசியில் எது எது எப்படி எப்படின்னு ஒரு அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்துரும் அந்த ராகு. அப்போ தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் அமைக்கிற பொழுது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த காம எண்ணங்கள் தான் அதிகமாக வருமே தவிர, ஆனால் அந்த இடத்த ஒரு பூஜை ரூமை வைக்கும் பொழுது ஒரு கட்டுப்பாடுகள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளே வரும். அப்போ இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது பூஜை அறைக்கு மிகவும் உன்னதமான மூலை.